சுமன் கவி, எந்த அடிப்படையில் முதலமைச்சர் திரும்ப திரும்ப இதை சொல்றார்? இணைந்து இருக்கிறோம். அப்ப இணைந்து இல்லை என்றால் வெற்றி பெற முடியாதுன்னு நினைக்கிறாரா? இல்லை, இணைப்பு ஒரு கூட்டணி ஆட்சிங்கிறது அதுதான் வந்து ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தன்மையை. இங்க எதேச்ச அதிகாரம் ஒரு கட்சி ஆட்சி முறை கிடையாது. நாங்கள் மட்டுமே ஆள்வோம், அதுக்காக எங்களுக்கு தேவையான மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரு பாசிசத்தை நோக்கி இழுத்துக்கிட்டு போகிற வேலையை பாஜக செய்கிறது. அப்படி ஒரு பக்கம் வந்து நாங்கள் வந்து எதேச்ச அதிகாரத்தை, ஒரு ஹிட்லர் நிற்கிறாருன்னா அதுக்கு எதிர்த்து நேச நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவர் எதிர்க்கிறாங்க. அப்போ உள்முரண்கள் என்பது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் முரண்பாடு உண்டான உண்டு. பாஜகவோட கூட்டணி கட்சிகள் இருக்கத்தானே செய்றாங்க. அதான் சொல்றேன். இல்ல, அது சில்லறை கட்சி. அதாவது அவர்கள், அதான் சொல்றேன், அவர்களுக்கு ஒற்றுமை உண்டு. நீங்க இவற்றை கேட்டீங்க இல்லையா, பாமகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை ரீதியான ஒற்றுமை உண்டானா? ஆமா உண்டு. சாதியவாதம் மதவாதம் ஒன்று தானே. சாதியவாதம் வளர்ந்து விடும்போது அது மதவாதமா பரிணமிக்கும். அதனால அந்த கொள்கை ஒற்றுமை உண்டு. ஆனால் சொல்றேன் தமிழ் தேசியம் எங்க ஒற்றுப்படுது நான் சொல்றேன் சார். நீங்க பேசும்போது நான் பேசவே இல்லை. தமிழ் தேசியம் எங்கே பேசுதோம் அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தை சரியா புரிஞ்சுங்க. தமிழ் தேசம், அதுல இருந்தா தேசியம். தமிழ் இல்ல நான் சொல்றேன் பழநெடுமாறன் ஏற்றுக்கொண்டார். இல்ல சொல்றேன் சார், பழநெடுமாறன் அவர் தப்பு பண்ணியிருக்காரு. நான் சொல்றேன், அவர் கடந்த காலங்களில் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்காரு. நான் பேசுறேன் சார், ஒரு நிமிஷம் நீங்க இடம் கொடுங்க. தமிழ் தேசம் தேசியம், தனிநாடு கேட்டா தான் அது தமிழ் தேசியம், சரிங்களா? இந்த ஜனநாயக நாட்டில் நாங்க ஃபெடரேஷனா ஒன்னா இருந்து ஒன்னா இருப்போம்னு சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு பிற்பாடு 65க்கு பிறகு, அதுக்கு முன்னாடி வரலும் திராவிட நாடு திராவிடருக்குன்னே பேசியது யார்? அண்ணா பேசினாரு. அதற்கு பிற்பாடு என்ன சொன்னாங்க? தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பாக நாங்கள் உருவாக வேண்டும், எங்களுக்கு ஒரு மாநில சுயாட்சி வேண்டும். இதை யார் பேசினா? அப்போ ஒரு ஃபெடரேஷனா நாம் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சுய நிர்ணய உரிமை வேண்டும் அப்படின்னு கேட்டது திராவிடம். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு சுய நிர்ணய உரிமை வேண்டும்னு சொன்னது திராவிடம். இப்போ திராவிடம் தமிழ் தேசியம் எங்க வேறுபடுது? இதுக்கு மாறா தனி தேசம் வேண்டும்னு கேட்டால் மட்டும்தான் நீங்க தமிழ் தேசியவாதி. அப்போ உண்மையான தமிழ் தேசியம்ங்கிறது திராவிடம் செய்து கொண்டிருப்பது தான். தமிழ் மக்களுக்கான வாழ்வுரிமை, தமிழ் நாட்டுக்கான தனி உரிமை. 1974 மாநில சுயாட்சி தீர்மானங்களை உருவாக்கிய கலைஞர் இதெல்லாம் நினைவுபடுத்தணும் கேக்குறேன். இதெல்லாம் ஏன் இப்ப முதல்ல அதான் சொல்றேன், அதான் அரசியல் கணக்கு போடுறாரா? இல்ல, அரசியல் 26 தேர்தலுக்கான அரசியல் கணக்கா இத பாக்குறாரா? அதான் சொல்றேன், ஒரு மிகப்பெரிய எதிரி, இந்த நாட்டையே பிடித்திருக்கிற ஒரு பீடை, அதை வந்து ஒழித்து கட்டுவதற்கு ஒன்றுபடணும் சார். 1938 முதல் இந்திய எதிர்ப்புல பெரியாருக்கும் மறைமலையடிகளுக்கும் இடையில் 1000 கருத்து முரண்பாடுகள் உண்டு. பெரியார் வந்து அதாவது இந்த மொழிக்கு அவ்வளவு முக்கிய மொழி, அதனால்தான் மனிதன் அப்படின்னு நினைக்கிறவர் கிடையாது. மனிதனுக்கு மொழி தேவை அப்படின்னு தான் நினைப்பார். அது ஒரு டூல் அப்படின்னு நினைக்கிறவர் தான் பெரியார். ஆனால் தமிழ் தான் முக்கியமான மொழி, உலகத்தின் மூத்த மொழி, அது வந்து முக்கியமானது. தனித்தமிழ் இயக்கம் நடத்தியவர் மறைமலையடிகள். அவர்களுக்கு பல்லவரம் தொகுதிக்குள்ள அவர் வீடு இருக்குது, அந்த வீட்டை திமுககாரங்க ஆக்கிரமிச்சு அதை ஆட்டை போட்டு போயிருக்காங்க. இல்ல இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சார். அந்த தந்தை இல்ல 1938 எவ்வளவு முரண்பாடுகள் இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து நிற்க வேண்டிய தேவை ஏன் வந்துச்சு? இந்தி என்ற ஒற்றை எதிரி அங்க நின்றுட்டு திணிச்சாங்க, அதை எதிர்த்து நின்னோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அதை விட ஒரு மிஞ்சிய சூழ்நிலை. இந்த இயக்கங்கள்லாம் சேர்ந்து மோடியையும் பாஜகவையும் எதிர்க்க துணிஞ்சு. கண்டிப்பா ஒண்ணு சார். நான் என்ன சொல்றேன், கொள்கையில் அடிப்படையில் பேர்கள் வேறுபட்டு இருக்குது, சில செக்மெண்ட்ல அவங்க வேறுபட்டு இருக்காங்க. ஆனால் அடிப்படை ஒண்ணுதான், நல்லா புரிஞ்சுக்கங்க. கலைஞர் தன்னுடைய நெஞ்சிற்கு எதுல வேறுபட்டு இருக்காங்க நம்ம பார்க்கலாமா? இல்ல இணைந்த புள்ளிய சொல்லிட்டீங்க, வேறுபட்ட புள்ளிய சொல்லுங்க. இல்ல, வேறுபட்ட புள்ளி நீங்க தான் சொல்லணும். நான் ஒன்றுபட்ட புள்ளியை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். வேறுபட்டதுக்கு பல வேற்றுமைகள் இருக்கு சார். குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன சார்? இவங்க 3 பேருக்கும் 3 சித்தாந்தமும் இணைஞ்சிருக்குங்க, ஒரே இலக்கு. நான் என்ன சொல்றேன், இப்ப சார் கூட வந்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேங்கிற வரியை அவங்க முதல்வர் பேசினாரு. அதனுடைய முதல் வரி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. சரி பாரு வாக்குறேன், எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய வளத்தையும் மங்க வைத்தது யார்? எங்களை நசுக்கியது யார்? அந்த சக்திக்கு எதிராக எங்களுக்கு நீட்டை திணித்தது யார்? ஜிஎஸ்டியை போட்டு அதுல தமிழுக்கான புகழ மங்க வச்சது யாரு? யார் சொல்லுங்க. பாஜக எந்த புள்ளியில மங்க வச்சுன்னு பேசுங்க சார்.
10 கோடி பேர் பேசக்கூடிய தமிழ் மொழிக்கு வெறும் 74 கோடி ரூபாய் தான் இவர்கள் ஒதுக்கி இருக்காங்க 2022ல. 1488 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க. நீங்க வந்து இங்க நின்னுகிட்டு எங்களுக்கு வந்து இருந்தோம் இன்வாழ்வதெல்லாம் அப்படின்னு நீங்க திருக்குறள் பேசினால் மட்டும் போதாது. சரிங்களா? இது ஏமாற்று வேலை. நீங்க பருப்பொருளாக என்ன மாற்றத்தை செய்தீர்கள்? இன்னாருக்கு டேட்டா 74 கோடி ரூபாய் தமிழுக்கு ஒதுக்கிவிட்டு 1488 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்தை ஒதுக்கியிருக்கீங்க. உங்களுக்கு வெக்கம் இல்லையா? தமிழை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ் வளர்ச்சி பேசுவதற்கு கல்லூரிக்கு காங்கிரஸ் கட்சியில் ஆரம்பித்த கல்லூரிகள் எல்லாம் சமஸ்கிருதத்துக்கு அதிகம் ஏன் ஒதுக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. செத்து போன மொழி, செத்த ஒதுக்கி எதுக்கு சார் உயிரை கொடுக்கணும்? தேவ பாஷை. அப்ப உருது மொழி எப்படி சொல்றீங்களா? நீங்கள் செத்து போன மொழி உருது மொழி நீங்க சொல்றீங்களா? தேவ பாஷை அப்படி சமஸ்கிருதம் தேவ பாஷை. இந்துக்களுடைய தேவ பாஷை. தெய்வங்களாக கொண்டாடக்கூடிய வேத பாஷையை பற்றி அவதூறாக பேசுறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது வந்து பார்லிமெண்ட்ல நிதி ஒதுக்க கூடாது, தேவலோகத்துல நிதி ஒதுக்கணும். தயவு செஞ்சு இவர்கள் அதான் சொல்றேன், இந்த சனாதனவாதிகள் தாங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக பயன்படுத்துற ஒரு மொழிக்கு இவ்வளவு பெரிய பணத்தை செலவழிச்சு மக்கள் பணத்தை எல்லாம் வீணடிச்சிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி இன்னைக்கு வந்து பாப்கார்னுக்கு கொண்டு போடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி நடத்திட்டு இவங்க வந்து தமிழர்களுக்கு நன்மை புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு பேசுவதற்கு எப்படி முடிகிறது? ஒரு தமிழரா இருந்துகிட்டு, பிறப்பால் ஒரு தமிழரா இருந்துகிட்டு இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் விரோதமான ஒரு சித்தாந்தத்தை எப்படி ஆதரிக்க முடியுது?